ஏப்ரல் மேலாம் வந்து நல்ல வெயில் இருக்கும். இந்த வெயில்ல என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாம், இந்த சம்மர் எப்படி வந்து நம்ம தோட்டத்தை வந்து ஹீட் வேவ்ல இருந்து நம்ம காப்பாத்துறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறிகள் என்னென்னலாம் வளர்க்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்மர்ல பீக் சம்மர்ல காய்கறிகள் வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. இந்த சம்மர்லயும் நல்ல வெயில்லையும் வந்து பாத்தீங்கன்னா சில காய்கறி செடிகள்லாம் ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ஹார்வெஸ்ட் வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி காய்கறி செடிகள்லாம் என்னென்னதான் பார்க்க போறோம். முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயும் சூப்பரா வரும். இந்த வெயில்ல வந்து நல்லா வந்து டாலரேட் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு அறுவடை கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு சூப்பரான ஒரு செடி. நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ல இருந்து 7 நாள்ல முளைச்சு வந்துடும். இதுக்கான கரெக்டான ஐடியல் சைஸ் க்ரோ பேக் வந்து பாத்தீங்கன்னா 15க்கு 15ல 1ல இருந்து 2 செடி வைக்கலாம். 18ல 3 வரைக்கும் நீங்க போடலாம். 12x19 க்ரோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி நீங்க வளர்க்கலாம். வெண்டைக்காய் நான் சொன்ன மாதிரி நல்ல ஹீட் டாலரண்ட், ஓரளவுக்கு நல்ல அறுவடையை நீங்க வந்து பார்க்க முடியும். அடுத்த காய்கறி செடி வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இயர் வந்து உங்களுக்கு வந்து அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் கத்திரிக்காய் நல்ல வெப்பத்தை தாங்கி உங்களுக்கு நல்லா வந்து அறுவடையை கொடுக்கக்கூடியது தான். அதனால கத்திரிக்காய் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் உங்களுக்கு நாத்து கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா எடுத்துட்டு வந்து வச்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நாத்து வந்து ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு மேல வைங்க, காலையில வைக்காதீங்க. கத்திரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா இலைகள்ல கோடு போட்ட மாதிரி லீஃப் மைனர் ப்ராப்ளம்லாம் வரும். இதுக்கு வந்து வேப்பனை கரைசல் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கீரை வகைகளும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். குறிப்பா சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, இந்த 3 வகையான கீரை வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல ஓரளவுக்கு நல்லாவே வரும். அடுத்த காய்கறி வந்து காராமணி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு நல்லா வரும். என்ன கொஞ்சம் அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு சோப்பு கரைசல் கொஞ்சம் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். சோப்பு கரைசல்ங்கிறது ஒண்ணு இல்ல, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 drops வந்து ஷாம்பு லிக்விட் மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அஸ்வினி பூச்சி பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது இந்த சம்மர்ல நல்ல வெயில உங்களுக்கு காய்க்கக்கூடிய ஒரு செடின்னு வந்து பாத்தீங்கன்னா மிளகாயும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு காய்கள் வந்து கொடுக்கும். என்ன அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி நீங்க விதை போட்டு வளர்க்கறதுக்கு பதிலாக நாத்து எங்கேயாவது கிடைச்சிச்சு அப்படின்னு நாத்தா எடுத்துட்டு வந்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்து பலன் கொடுக்கும். அடுத்தது கொடி காய்கறிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து புடலங்காய், அதுக்கப்புறம் வந்து பாகற்காய் வந்து ட்ரை பண்ணலாம். அது இந்த நல்ல சம்மர் சீசனுக்கு வந்து நல்ல காய்கறிகள் வந்து கிடைக்கும். அது இந்த வெயில் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அறுவடை கொடுக்கும். இந்த கொடி வகை காய்கறிகளுக்கு 18 இன்ச் க்ரோ பேக் வந்து பயன்படுத்துறது கரெக்டா இருக்கும். இந்த 18 இன்ச் க்ரோ பேக்ல வந்து 1ல இருந்து 2 செடி நீங்க வந்து போட்டு விடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வளர்த்தி கொடுக்கும். நான் சொன்ன எல்லா செடிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னா ஆல் பர்பஸ் பாட்டிங் மிக்ஸ் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மண்கலவை கொடுங்க, ஓரளவுக்கு நல்லா வரும். அடுத்தது இந்த சம்மர்ல வந்து செடிகளை எப்படி பாதுகாக்கிறது, இந்த செடிகளை எப்படி வளர்க்கறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுவும் வேலூர் மாதிரி சிட்டில இருக்கீங்க, சென்னை மாதிரி ஒரு சிட்டில இருக்கீங்க, மதுரை மாதிரி ஒரு சிட்டில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிலோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். இதுல எப்படி நம்ம செடிகளை பாதுகாக்கிறது அப்படின்றதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் தண்ணி கொடுக்கறது. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6ல இருந்து 8 மணிக்குள்ள கொடுக்க பாருங்க. அதுதான் கரெக்டான பர்ஃபெக்டான டைம். திருப்பி மேல்மண் ரொம்ப காஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஈவினிங் லைட்டா கொடுங்க. 2 வேளை எப்பயுமே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு மேல்மண் ஈவினிங் ரொம்ப காஞ்சிருக்கு, செடி வாடி போயிருக்கு அப்படின்னா ஈவினிங் லைட்டா கொடுத்துட்டு வரலாம். ஸோ மார்னிங் 6 to 8 தான் கரெக்டான டைம். மத்தியான நேரத்திலயோ இல்ல வந்து ஒரு 11 மணி மாதிரியோ இல்ல ஈவினிங் வந்து ஒரு 3-4 மணி மாதிரியோ வந்து தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து ஒரு ஷாக் வேவ்ல சேர்த்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தண்ணியா பார்த்து கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வாட்டரிங்காகவும் கொடுத்துருவாங்க சம்மர்ல. காலையில ஃபுல்லா 2 மக் எடுத்துட்டு போய் ஊத்துறது, ஈவினிங்ல 2 மக் ஊத்துறது. நல்ல செடி வந்து ஃபுல்லா தண்ணியிலேயே எப்பயுமே இருந்துட்டே இருந்தா தான் வந்து செடி ஆரோக்கியமா இருக்கும். சம்மர் வெயில தாங்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப அதிகமா தண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை தான், பாத்துக்கோங்க. அடுத்தது முடிஞ்சிச்சுன்னா ஷேட் நட் போடுங்க. ரொம்ப அதிகமான வெயில வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு 30%, 50% டிஃபரெண்ட் ஷேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேட்னஸ் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி ஷேட் நட் போடுறது மூலமா உங்களுக்கு வந்து வெயிலோட தாக்கத்தை ஒரு 30ல இருந்து 50% நீங்க கம்மி பண்ண முடியும். அடுத்தது உரம் ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வெயில் காலங்கள்ல தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமா நம்ம தண்ணி சாதாரண நாளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுப்போம். அதனால என்ன ஆகும்னா சத்துக்கள் உங்களுக்கு எக்ஸஸ் வாட்டர் வழியா அதிகமா வெளில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உரம் கொஞ்சம் அதிகமா வைக்கலாம், பட் அதுக்காக ரொம்பவும் அதிகமா வந்து ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் உரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 வாரம் கழிச்சு நீங்க லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு திருப்பி சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. இது மாதிரி மாத்தி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ரொட்டேஷனா ஒரு வீக் கேப்பாகவும் ஒரு வீக் திருப்பி உரம் கொடுக்குற மாதிரியும் அந்த உரம் வந்து திருப்பி உங்களுக்கு கம்போஸ்ட் ஆகி செடிகளுக்கு வந்து சத்தா போய் சேர்ற மாதிரியும் ஒரு சைக்கிள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து உரம் வைக்கும் போது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமா வளரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல மல்ச்சிங், அதாவது மூடாக்கு போடுறது ரொம்ப முக்கியம். மூடாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச இலைகள்ல வந்து போடுறது ரொம்பவே நல்லது. இந்த இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல நல்லா நீரை வந்து இழுத்து வச்சுக்கும்.
இருக்கும். செடிகளுக்கான கரெக்டான வெப்பநிலையை வந்து சமநிலையா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால மல்ச்சிங் மாதிரி நீங்க வந்து செடிகளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடாக்கு, அதாவது இலைகளை வந்து போட்டு விடுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல வந்து ப்ரூனிங் பண்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரொம்ப வந்து இலைகள் வந்து அதிகமா இருக்கு, உங்களுக்கு காஞ்சு போன இலைகள் இல்ல பழுத்து போற இலைகளா இருக்கு அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணி விட்டே வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எனர்ஜி ஓரளவுக்கு சேவ் பண்ணி நல்லா வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரோஜா செடி, செம்பருத்தி செடி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 20% நீங்க கவாத்து பண்றது, அதாவது கட் பண்ணி விட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த சம்மர்ல வந்து செடி ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கு, நல்லா வளர்றதுக்கு இது வந்து உதவி பண்ணும். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அறுவடையை வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லா பீக் சம்மர்ல எதுவும் வளராது, பெருசா எதுவும் பண்ண முடியாது, கார்டனிங்கே பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. உண்மைதான், கார்டனிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை, ஈஸின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் இந்த சம்மர்லையும் நான் சொன்ன இந்த காய்கறிகள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக அறுவடை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி நான் பின்னாடி சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டீசர்ட்லேருந்து ஒரு நல்ல ஹார்வெஸ்டாகவே நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் டைமில் இப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணுங்க. கீழே எல்லாத்துக்கும் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Murugan Shakil. Have a happy gardening day. Bye bye.